ஆமா இது லொகேஷன். என்ன இப்படி நிவின் பாலி வந்து வேற மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். பென்ஸ் படத்துல இருந்து கேரக்டர் ப்ரோமோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பென்ஸ் படம் யாரோடதுன்னு தெரியும், பாக்யராஜ் கண்ணனோடது. சாய் அபேக்கர் அவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன கேரக்டராக இருக்க போது, என்னவா இருக்க போதுன்னு யாருக்குமே கெஸ் இல்லை. ஸோ நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ரத்த கலரியோட ஆரியா. இல்ல. ஏய் நிவின் பாலி. நிவின் பாலி என்ன இப்படி எதிர்பார்க்கவே இல்லைப்பா. அந்த சூர்யாவோட ரெஃபரன்ஸ் மாதிரியே இருக்கா. சௌமியா கொடுத்துருக்காரடா, தங்கப்பெல்லாம் வச்சு மீன்லாம் போட்டு. இப்ப சொல்ல அவன் பெயர் என்ன சொன்ன? அவன் பேரு BTNS பென்ஸ். அந்த பக்கம் 2 பக்கம் SL இந்த ABCDல கடைசியா ஒரு இது வரும்ல, SM கோடு போட்ட மாதிரி. அவரே டப் பண்ணிட்டோம். ஈசாட், BEN ஈசாட். அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கவன் தலை சுமாட்ட வெட்டுற மாதிரி கசக்க வெட்டி கொல்ல போறது யாரு? Say my name. வால்டர். மாசலே மச்சானே. ஓகே Dirty ஆமா mind, இது லொகேஷன். beautiful heart, deadly combination. Love you, Walter. வென்று தெரிகிறதா. என்னோட ஃபேவரட் டைரக்டர்ல ஒரு டைரக்டரான பாக்யராஜ். ரெமோ படத்தை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை தியேட்டர்ல போய் பார்த்திருக்கேன். தியேட்டர்ல போய் நான் பார்த்தது இல்ல. அப்போ இருக்க கிரேஸுக்கு வந்து தியேட்டர்ல போய் நாங்க ஃபர்ஸ்ட் 7-8 தடவைக்கு மேல பார்த்திருப்பேன். ஸோ ரெமோ படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுல்தானும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சுல்தானுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நான் லோகேஷோட கம்பைன் பண்ணி ஒரு படம் கொடுப்பாருன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாஸ்டர்லேயே அவர் ராகவ லாரன்ஸ் உள்ள வர வேண்டியது. ஸோ அவர் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன்னால திரும்பியும் இப்போ வந்து லோகேஷோட வேர்ல்டில் இன்னொரு கேரக்டர்ல உள்ள வராரு. இந்த வேர்ல்டு என்ன மாதிரி இருக்க போது, லோகேஷ் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டாங்க. இவங்க டைரக்ஷன்ல இந்த மாதிரி இருக்கு. லோகேஷோட வேர்ல்டுல எப்படி வருவாரோ நிவின் பாலி, அது 2 பேரை காட்டுறாங்க. அதான் 2 பேரை காட்டுறாங்க. அதான் எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப வைலன்ஸோட உச்சத்துல இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ரொம்ப சாஃப்டா உட்காந்துட்டு சிகரெட் பீடி குடிச்சிட்டு அவரோட பேசிட்டு இருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்கு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, எதையுமே கெஸ் பண்ணவே இல்லை. நிவின் பாலி இருப்பாருன்னு நாங்க கெஸ் பண்ணல அந்த இடத்துல. என்ன
எனக்கு அந்த பிளர்ரா பார்க்கும்போது டக்குன்னு பார்க்க ஆரியா மாதிரியே தெரிஞ்சது. என்னடா எனக்கு ஆரியாவு மாதிரி இல்ல, புதுசா யாரையும் காட்ட போறாங்களா இல்ல என்னடா அது? இல்ல, நிவின் பாலி வந்து வேற மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காருப்பா, அது மட்டும் தெரியுது. சரியான அந்த 7 கடல் 7 பலைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்றோம். இவர் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி நாங்க பார்த்ததே இல்ல. அதுவும் ஒரு கண்ணை மட்டும் சுருக்கிட்டுலாம் ஒரு டைலாக் சொன்னாரு, வேற லெவல்ல இருந்துச்சு. வால்டருக்காக நாங்களும் வெயிட்டிங்ல இருக்கோம். மிச்ச கேரக்டர் ப்ரோமோலாம் சும்மா ஒரு 2 செகண்ட் வரும். குட் பேட் அக்லில வந்து த்ரிஷாக்கு கொடுத்தாங்க ஒரு இன்ட்ரோ மாதிரி, குட்டி இன்ட்ரோ ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து தலை நடந்து வருவாரு, அப்போ அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு இது காமிச்சிருப்பாங்க. அது ஒரு தனியா நம்ம கேரக்டர் இன்ட்ரோன்னு இவ்ளோ பெருசா கொடுத்து இவ்ளோ பண்ணல. பண்ணது வந்து இது நல்லா சூப்பரா இருக்கு கேரக்டர் ப்ரோமோ. மியூசிக் சொல்லியே ஆகணும், உண்மையிலே கிளாஸா இருந்துச்சு மியூசிக். கேக்க எனக்கு ஃபர்ஸ்ட் அவர்தானா அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. லைட்டா வந்து அங்கங்க ஒரு அனிருத்தோட டச் வந்து இருந்துச்சு. அனிருத்தோட டச் மீன்ஸ் அனிருத் இந்த இடத்துல மியூசிக் போட்டிருந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டாரு ஆக்சுவலா சொல்லணும்னா. ஸோ சாய் அபேக்கருக்கும் இங்க வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன கை தட்டிக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்குள்ள. ட்ரெய்லருக்கும் டீசருக்கும் நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேலேயே போட்டிருக்கு ராகவா லாரன்ஸ் நிவின்னுட்டு. நம்ம அதை பார்க்கல, நமக்கு எப்பயுமே வீடியோ தானே கவனிப்போம். இப்ப நான் சொல்லன்னு வச்சுக்கேன், கமெண்ட்ல சொல்லிருப்பாங்க மேலேயே போட்டிருக்கு முட்டா பையலுங்களா, அதை பாக்குறீங்களா? நமக்கு வீடியோ பார்க்கும்போது ஆஹா நல்லா இருக்கு, வீடியோ தான் கவனிப்பாங்க. மேல யார் போட்டிருக்கா, பென்ஸ் கேரக்டர் கவனிப்பல, நீ வந்து அதெல்லாம் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ பார்த்து முடிச்சு தனியா உட்காந்து நம்ம அப்படியே கவனிப்போம். ரைட். ஆனா அது பார்த்துட்டு நம்ம இத பார்த்திருந்தா இவ்வளவு எக்ஸைட்மென்ட் இருந்திருக்காது. கண்டிப்பா இருந்திருக்காது. எது ஃபர்ஸ்ட் வரும்? டீசர் தான் ஃபர்ஸ்ட் வரும். படத்துல எது ஃபர்ஸ்ட் வரும்னு கேக்குறேன். தெரியலையே.